காலைல வாக்கிங் போயிட்டு வரும்போது சுண்டலும் சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க கோயிலில், வாங்கிட்டு வந்துட்டேன். போன வீடியோவில் நான் கான்வர்சேஷன்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நம்ம லைஃப்பை எது நகர்த்துது? கோல்ஸ். இந்த கோல் இருக்குது, அந்த கோல் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, உலகமே கான்வர்சேஷன்ஸில் தான் இயங்குது. லவ்வாக இருக்கட்டும், ஐடியாலஜியாக இருக்கட்டும், பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கான்வர்சேஷன்ஸில் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம கோல்ஸ் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? எனக்கு பிடிச்சதை பண்ணணும்ட்டா. எனக்கு பிடிச்சதை பண்ணணும்னா பண்ணிட்டு போயிடலாமே. ஏன் நான் சக்சீட் ஆகணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா நான் சக்சீட் ஆனால் தான் இங்கே நான் பேசுறத மதிப்பான். சக்ஸஸ்லாம் அந்த காசு கிடையாது. ஏன்னா காசுலாம் நீங்கள் காசுன்னு வச்சா எவ்வளோ காசு சம்பாதிச்சா சக்ஸஸ்ன்னு வைப்பீங்க? ஒரு 4 கோடி, ஒரு 5 கோடி, இவ்வளோ வச்சா எனக்கு சக்ஸஸ்ன்னு வைப்பீங்களா? பட் அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது? இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு இவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், கட்டிட்டா நான் சக்ஸஸ் அப்படின்ட்டு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஓஞ்சிருவோமா? போய மாட்டோம். சரி, வீடு கட்டியாச்சு, அடுத்தது காருக்கு போவோம். கார் என்ன வாங்கலாம்? சரி, இந்த கார் வாங்கலாம். சரி, எப்படி வாங்கலாம்? லோன் போடலாம். லோன் போட்டால் தான் ஒரு டிரைவ் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. எதுக்கு ஒர்க் பண்ணணும்? காசு சம்பாதிக்க. ஏன் காசு சம்பாதிக்கணும்? கார் வாங்க. ஏன் கார் வாங்கணும்? நல்லா வாழ. நல்லா வாழ என்ன வேணும்? காசு சம்பாதிக்கணும். அப்போ காசை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? லோன் போட்டுக்கலாம். அப்போ தான் வேலை பார்க்க தோணும். ஸோ வேலை பார்க்குறது வாழ்க்கை. வாழ்கிறது பிடிச்சதை செய்கிறதுக்கு காசு வேணும். வேலை பார்க்கறதுக்கு ஒரு லூப்லேயே மாட்டிகிட்டு இருக்கோம்ல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் இப்போ நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு லா கொண்டு வராங்க. இனிமேல் வயசானவங்கெல்லாம் ஒரு 50 வயசு 60 வயசு ஆனவங்க எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட். 50 வயசு ஆனவங்க எல்லாருக்குமே ரிட்டையர்மெண்ட். அவங்க இதுக்கு மேலே வேலைலாம் பார்க்கக்கூடாது, எந்த கம்பெனியும் வேலை பார்க்கக்கூடாது. 60 வயசு கிடையாது ரிட்டையர்மெண்ட், 50 தான். 50வது வயசுலேயே அவங்க ஒரு டெஸ்ட்டு எழுதணுமோ இல்லை எழுத தெரியாதவங்க அதை அட்டன் பண்ணணுமோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு டெஸ்ட் வச்சுட்டு, வயசானவங்க அதுக்கு எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். அவங்க என்ன பண்ணணும்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் கிட்டெல்லாம் பேசி அந்த நெய்பர்ஹுட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற வயசானவங்களுமே இதை பண்ணணும். அப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் ஒரு 10,000 12,000 சேலரி, ஃபிக்ஸ்டு சேலரி அப்படின்னு வயசானவங்களுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு மேலே அப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஏன் சேவிங்ஸ் பண்ணுறோம்? இப்போ வயசான காலத்தில் ஒர்க் பண்ண முடியாது, காசு இருக்காது, நமக்குன்னு கொஞ்சம் காசு வேணும், அதனால் இப்போ ஓடணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா வயசான டைமில் சேவிங்ஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு இப்போ நமக்கு சேவிங்ஸே இருக்காது. எல்லாரும் சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணலாம் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா காசுங்கிற ஒன்றத்தை வச்சு நம்ம சக்ஸஸ் அளக்கவே முடியாதுல்ல. பிகாஸ் அது ஒரு நெவர் எண்டிங்கான ஒரு இதுவாக போயிடும். அடுத்தடுத்தது போய்கிட்டே தான் இருக்கும். சாகிற வரைக்கும் ஏதாவது ஒன்றத்தை சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு நிறைவு, ஒரு ஹோல்சம், எனக்கு போதும், எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே எனக்கு ஒரு துளி ஆசை இல்லைன்னு யாராலையுமே காமிக்க முடியாது. ஆசைக்கு மேலே ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ காசுங்கிறது சக்ஸஸ் கிடையாது. வாட் எல்ஸ் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு ஸ்டார்டிங் வித் எனக்கு ஒரு ரேண்டமாக இப்போ நான் யோசிச்சேன்னா திடீர்னு நான் கிளம்பி நைட் நேரத்தில் திடீர்னு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், யாருக்கிட்டையும் எதுவும் இது பண்ணிக்க வேணாம், சக்கரை அதிகமாக போட்டேன்
நான் திடீர்னு வந்து கிளம்பி பீச்சுக்கு போகலாம், உட்காந்து எதாவது யோசிக்கலாம், இல்லைன்னா ரேண்டமாக கிளம்பி ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம். இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி இருந்ததில்லை. பட் இது போக போக எப்படி ஆகும்னா, திடீர்னு ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பு பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு போயிட்டு நல்லா அமைதியாக போயிட்டு உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் கில் பண்ணிட்டு ஒரு இது பண்ணிட்டு வரலாம். இல்லை ரேண்டமாக ஃபோனு கூகுள் மேப்ஸ் இல்லாமல், காசு வந்து ஜிபே இல்லாமல், ஃபோனையே வந்து சும்மா ஒரு டிவைஸ், எமர்ஜென்சிக்கு ஒரு டிவைஸாக வச்சு, கான்டாக்ட் டிவைஸாக வச்சுக்கிட்டு போகிற தெரிஞ்சவங்க கிட்டலாம் வழி கேட்டுக்கிட்டு பெட்ரோலுக்கு ஒரு 2500 3000 எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 300-400 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே எந்த ஊர் இருக்கோ அதை பார்த்து அங்கே போய்ட்டு ஒரு ட்ரிப்பு, நல்லா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம். அடுத்தது நல்லா ஒரு டென்ஸ்டாக பாப்புலேட்டடான ஒரு வில்லேஜில் போயிட்டு நல்லா வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வீட்டில் தங்கிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். எனக்கு பர்சனலி வந்து இப்போ அடுத்தது பேட்மிண்டனில் ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு ஒரு கப்பு ஜெயிக்கணும், ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்தது ஹைக்கிங்கில் வந்து ஒரு சேலஞ்சை தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஹைக்கிங்லனா ட்ரெக்கிங்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நான் சாகும் போது அவர் நல்லா காசு சம்பாதிச்சுட்டு செத்துட்டாடுறான் அப்படிங்கிறது சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸாக இருக்குது. பட் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சாகும் போது எனக்கு நான் லாஸ்ட்டாக கண்ணு மூடும் போது அந்த 7 minutes மெமரி வரும் அப்படின்வாங்கல்ல, அந்த மெமரியில் நான் ஓடினது எதுக்கு, எல்லாம் காசுக்காக தான் அப்படின்னு இருந்துட்டால் நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் சாகுறேன். அதுக்கப்புறம் கண்ணு மூடும் போது 2வது டைம் சாகுறேன். நான் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் சாகணும். அண்ட் அதுவும் எப்போன்னா அந்த 7 minutes மெமரியில் வந்துட்டு நான் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேனோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு நிம்மதி வந்துருச்சுன்னா தான் நான் ஒரே வாட்டி சாகுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த சக்ஸஸுங்கிற டெஃபினேஷன் மேலே நம்ம வைக்கிற அந்த ஒரு இதுவே வந்து எனக்கு இப்போ நம்ம இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. இதை கெயின் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணால் ஓகே, ஏன்னா அதுக்காக காசு சம்பாதிச்சு தான் ஆகணும். நம்ம வேறு யார்ட்டையும் கடன்லாம் வாங்கி போக முடியாது. இதுதான் என்ன வேணால் கொடுக்கலாம், இதுக்காக எப்போ என்ன வேணால் கொடுக்கலாங்க. போயிட்டு வரலாம். பாத்ரூமில் இருக்கேன், நான் வெளியில் வியூ காட்டுறேன். ஆய் போகும்போது மலை, வயல், காற்று, மேகங்களை பார்த்துக்கிட்டே ஆய் போகலாம், குளிக்கலாம். இதில் சரியாக ஃபோக்கஸ் ஆகலை, பட் அப்சல்யூட்லி அமேசிங் வியூ. நான் அதை டைம் கிடச்சா மேலே மொட்டை மாடியில் போய் நான் உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். இதுதான் அந்த வியூ. இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம்லேருந்து இதுதான் அந்த வியூ. அருமையான வியூ. அடிக்கிற காற்றுக்கு காக்கா கூட கஷ்டப்பட்டு தான் பறந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க மலை மேலே அப்படியே அந்த மேகோடே பெட்ஷீட் மாதிரி அப்படியே பறந்து வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அபேண்டன்டான பில்டிங். இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் மாதிரி இது ஒரு பேலஸ் மாதிரி அரண்மனை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பிரித்து அப்படியே ஃபேமிலிஸ்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அதில் இந்த அபேண்டன் போர்ஷன் வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்குது.
அந்த ஒரு டோர் போகுதுல்ல, அந்த டோர் உள்ளே வந்து அப்படியே ஒரு காரிடர் மாதிரி, அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு காரிடர் மாதிரி வரும். நடுவில் ஹால் இருக்கும். அந்த ஹாலோட இது வந்து ஓப்பனாக இருக்கும். மேலே மேலே 4 வீடு 4 இது வந்து அப்படியே போர்ஷன் மாதிரி விட்டுருந்தாங்க. அருமையான ஒரு இடம். பட் இப்போது அபேண்டன்ட் ஆயிடுச்சு. காக்கா தவிக்குது அப்படியே பறக்கிறது. அவன் இப்படி போய்கிட்டு இருக்கான், அடிச்சு இப்படி தள்ளுது காற்று. தான் வந்து எப்படி தோணுன்னா, பின்னாடி பழக்க தவிச்சிட்டு இருந்தோம். எனக்கு இப்போ நான் எங்கேயாவது போனேன்னா அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று மாற்றி வச்சுட்டு வருவேன். ஸோ தட் திடீர்னு எனக்கு இப்போ இந்த இடத்த நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நான் நவுத்தி வச்ச கல் ஒன்று இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி நான் 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தப்போ இந்த கல்லை இங்கே வச்சுட்டு போனேன். அப்படியே இருக்குது. அதை பார்த்தா எனக்கு அப்படியே ஆமாம்ல, நான் நவுத்தி வச்சது இந்த ஊரில் என் கைப்பட்டு ஒரு கல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வருது. என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியும். பட் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இட்ஸ் வெரி ஒரு மாதிரி நானும் அ பார்ட் ஆஃப் திஸ் ஊர் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கும். வணக்கம். வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பின்னாடி மலை இருக்குது. பட் அதை இப்போ என்னால் காட்ட முடியல. பிகாஸ் இங்கே என்னால் ப்ராப்பராக ஆங்கிள் செட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி என் தாத்தா கூட உட்காந்து ஃபினான்சஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சும்மா. ஆக்சுவலாக தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் பார்க்க வந்தோம். ஸோ ஃபினான்சஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு லைஃப், ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், ரொம்ப இது பண்ணிக்காமல், ரொம்ப அலட்டிக்காமல், ரொம்ப மினிமலாக, when your purpose is to just enjoy life, to exist, to live அப்படின்னு இருக்குன்னா, மாதம் வந்து உங்களுக்கு வந்து 30,000-35,000 போகும். அதுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான லைஃப் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 35,000 இருக்குன்னா, நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு 1 BHK வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஒரு 1 BHK ஒரு 1 BHKவே வந்து என்ன ஒரு 15,000 வருது. ஒரு டீசெண்டான ஒரு ஏரியாவில் லெட்ஸே இந்த ஐனாவரம் இல்லை வில்லிவாக்கம் அந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து கொஞ்சம் அவுட்டரில் மெயினில் இருக்கிற ஏரியாலாம் வந்து 15,000 அந்த மாதிரி வருது. நீங்கள் இதே உள்ள ரெசிடென்ஷியல் ஏரியா அந்த மாதிரி போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். ஓகேவா? ஸோ ஒரு 15,000 வச்சுப்போம். சும்மா ஒரு 15,000 அதுக்கு அப்படியே பாதி அப்படியே போயிடும். மிச்சம் 5,000 to 10,000 ஏன்னா ஒரு 20, அதாவது அதை வந்து சேவிங்ஸில் போட்டுறணும். கொஞ்சம் கோல்டுக்கும் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் 10,000 வந்து சேவிங்ஸில் போட்டுருங்க. மிச்ச ஒரு 10,000 இருக்கும் கரெக்டாக. அதில் ஒரு 5,000 to 7,000 வந்து உங்களுடைய மாத எக்ஸ்பென்சஸும் வெளியில் ஆகிற செலவு, வெளியில் சாப்பிட்றது, அப்புறம் வந்து துணி எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து மிச்சம் 7,000 பண்ணிக்குவாங்க. ஸோ 32,000 முடிஞ்சிருச்சு இதுலேயே. பாக்கி 3,000 ரூபாயோ இல்லை எவ்வளோ காசு நிற்குதோ அந்த மாதத்துக்கு
அதை வந்து அப்படியே பேங்க்கில் போட்டு வச்சுருங்க, அந்த பேங்க்லேயே வச்சுருங்க அப்படியே. ஸோ இந்த மாதிரி மாதம் ஒரு 3000 சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 30,000 to 40,000 நிற்கும். ஸோ அது போக நீங்கள் வந்து பேங்க்கில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது, கோல்டில் போடுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் நீங்கள் ஒரு 10,000 போடுறீங்க அப்படின்னா ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு தனி அமௌண்ட் வந்து நிற்கும். அது ப்ளஸ் கோல்டு நீங்கள் வாங்கி இப்போ சேமிக்கிறீங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து மாதம் நீங்கள் 1,000 2,000 கட்டுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 24,000 கட்டுவீங்க. அப்போனா என்ன மிஞ்சி போனால் ஒரு 2 கிராம் வரும், 1.25 கிராம் கோல்டு வரும். இப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க கோல்டு, வருஷம் ஒரு 1.5 கிராம் கோல்டு வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 25 வருஷத்துக்கு ஒரு 20 வருஷம் நீங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 20 கிராம் 25 கிராம் கோல்டு வந்து நிற்குமா கையில். ஹோப்ஃபுல்லி அப்போ இருக்கிற விலையில் கோல்டு வந்து ஏறி இருக்குன்னு வச்சுப்போம். இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி கோல்டு விலை ஏறி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 2 times ஏறி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 25 கிராம் 20 கிராம் சேர்த்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். சும்மா கணக்குக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு 1 கிராம் வந்து 12,000. அப்போ 20 கிராம் 12,000 வச்சுப்போம். ஃபார் கேல்குலேஷன் சேக்ஸ் 13,000 வச்சுப்போம். 10 கிராம்னா 1,30,000. 20 கிராம்னா 2,60,000 உங்களுக்கு வந்து அப்போது விலை வந்து இதுவாயிருக்கும். இதே டபுள் த ப்ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னா என்ன, ஒரு 5,20,000 உங்களுக்கு வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ரீப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஒரு 5,20,000. அப்புறம் வருஷம் ஒரு 40,000 சேர்க்குறீங்கல்ல, அது ஒரு 20 வருஷம் சேர்த்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 8 லட்ச ரூபா வரும். 8 லட்ச ரூபா வரும். ஸோ 8 லட்சம், இது ஒரு கோல்டுலேருந்து ஒரு 5 லட்சம் சேர்ந்து இன்னும் ஒரு 13 லட்சம் வந்திருக்கும் உங்கள் கையில். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டது வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வரும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்படி இப்படி சேர்த்து ஒரு 50 லட்சம் உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம். நீங்கள் 50 லட்சத்துக்கு நீங்கள் வந்து ஐதர் ஒரு லேண்டு வாங்கியோ இல்லை நீங்கள் வந்து இது பண்ணியோ நீங்கள் அப்போது அவுட்டரில் இல்லைன்னா எங்கேயாவது இந்த மாதிரி வில்லேஜ் சைட்லலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு நீங்கள் டீசெண்டாக ஒரு கிரவுண்டு வாங்கி போட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு வயசு வந்து 50-55 ஆயிருக்கும். 50-55 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இப்போ நான் களக்காட்டில் இருக்கேன், வள்ளியூர் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ஒரு ஊர். இங்கே வந்து ஒரு கிரவுண்டை வாங்கி போட்டிங்கன்னா பக்கத்துலேயே வயல் இருக்கும். வயலோடு சேர்த்து அப்படியே நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு வருமானம், ஏதாவது ஒரு வேலை, சின்ன வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டு மாதம் ஒரு 5,000 10,000 வந்துச்சுன்னா கூட ரேஷன் வாங்கி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை வந்து கழிக்கலாம். பட் இந்த மாதிரிலாம் பிளான் போடணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற பார்ட்னர் உங்களுக்கு வேணும். ஸோ வென் யூ ஃபால் இன் லவ், மேக் ஷுர் யுவர் பார்ட்னர் ஹேஸ் த சேம் பொலிட்டிக்கல் ஐடியாஸ், சேம் லைஃப் ஸ்டைல் ஐடியாஸ், சேம் கோல்ஸ். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப மினிமலான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டு உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவேகண்ட்டான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். நம்ம சொல்லலாம் லவ் இஸ் பிளைண்ட், லவ் வந்து ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ், லவ் இஸ் பிளைண்ட், இதெல்லாம் எதுவும் பார்த்து வர்றது காதல் கிடையாதுன்னு எல்லாம் சொல்லலாம். பட் ஒன்ஸ் யூ ஃபால் இன் லவ், மேக் ஷுர் யூ டிஸ்கஸ் ஆல் திஸ். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ப்ரைமரியான ஒரு விஷயங்கள். இதிலெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தென் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஃபாலிங் இன் லவ். ஸோ இதெல்லாம் தான் ஆக்சுவலாக கம்பேட்டபிலிட்டி. இதெல்லாம் தான் செக்ஸ் இஸ் ஜஸ்ட் டெம்பரரி. ஆஸ் ஐ வாஸ் சேயிங், sex is just temporary pleasures. I've seen many people break up because எங்களுக்கு செக்ஷுவலாக செட் ஆகலை, we are not sexually compatible அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பிரேக்கப் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். விச் இஸ் அடிக்கிற காற்றுக்கு நிற்க மாட்டேன். அதெல்லாம் வந்து யூ கேன் ஒர்க் இட் அவுட் எனிவேஸ், எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் அதுக்காகலாம் பீப்புள் ஆர் பிரேக்கிங் அப். ஐ ஃபீல் லைக் நம்ம ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட டாலரன்ஸ் இல்லாமல் நம்ம வளர்ந்துட்டோம். லைக் திஸ் ஜென்ரேஷன் பீப்புள் எதுக்குமே டாலரன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. ஐ மீன் நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் டாலரேட் பண்ணிக்கணும், திஸ் இஸ் மை லைஃப், ஐ கேன் லிவ் திஸ் லைஃப் ஹவ் எவர் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட்
வயசானதுக்கு அப்புறம் இஃப் தேர் இஸ் ஈவன் அ லிட்டில் பிட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயத்தை டாலரேட் பண்ணிக்க வேண்டியது வரும். நீங்கள் வயசு ஆகிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் டு டாலரேட் அ லாட் ஆஃப் திங்ஸ், the people around you. இப்போ நம்மளே வயசானவங்களை எப்படி பார்க்குறோன்னு நமக்கு தெரியுது. அப்போது யோசிச்சு பாருங்கள், காலம் போகிற வேகத்தில் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் இதை விட மோசமான டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து அவங்க ஒரு எக்ஸிஸ்டன்ஸாகவே பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்குமே டாலரன்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஈவன் த ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு தேவையில்லை கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ யா, போதும் கிளம்புடாங்குது. சரி நான் போகிறேன்.